ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசோட திட்டங்கள் 2021லேருந்து 2024 வரைக்கும் உள்ள திட்டங்கள் என்னன்னு பார்ப்போம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அது எப்போது வகுப்பு 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ளவங்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கியிருக்காங்க. எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 15 செப்டம்பர் 2022. எப்போது 15 செப்டம்பர் அப்படின்னா அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பனிங் செரிமனி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தொடக்க இடம் மதுரை சிம்மக்கல்ல, எந்த ஸ்கூலில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் நடந்திருக்கு. இது ஆரம்பத்தில் 1545 அரசு தொடக்கப்பள்ளியில் தொடங்கப்பட்டிருக்கு. திட்டத்தோட விரிவாக்கம் எப்போது ஆகஸ்ட் 25, 2023 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷமே. இதோட தொடக்க நிகழ்ச்சி எங்கே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்திருக்கு. நாட்டிலே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்கப்பள்ளியிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. நம்ம நாட்டிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் எல்லா தொடக்கப்பள்ளியிலையுமே இலவச உணவு வழங்கப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம். அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு காலை உணவு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 15 ஜூலை 2024 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஓப்பனிங் செரிமோனி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 15 செப்டம்பர், அதே அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தான். ஆனால் வருஷம் 2023. காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட மறு ஆண்டு 2023 மகளிர் உரிமை திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பனிங் செரிமோனி எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்குன்னா காஞ்சிபுரத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. இது மாதாந்திர நிதி உதவி ரூபாய் 1000 மகளிருக்கு வழங்கப்படுதல். இதுக்கு தகுதியுடையவர்கள் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள், 21 வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் திருநங்கைகளும் இதுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும், நம்மளோட ஆண்டு வருமானம் அப்படின்னா 2.5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நில உரிமை 10 ஏக்கருக்கும் குறைவாக உலர் நிலம் இருக்கணுமா, 5 ஏக்கருக்கு சதுப்பு நிலம் வச்சுருக்கணுமா. அடுத்து ஆண்டு வீட்டு மின் நுகர்வு கரண்ட் பில் எவ்வளோனா 3600க்கும் குறைவாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த 1000 ரூபா மகளிருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாங்குறதுக்கான தகுதியுடையவர்கள்லாம் இவங்க. அடுத்து இந்த உரிமை திட்டத்துக்கான தகுதியற்றவர்கள் யாருன்னு பார்ப்போம். மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், பேங்க் மேனேஜர், அப்புறம் ப்ரைவேட் செக்டார் இவங்களெல்லாம் வேலை பார்க்குறவங்கலாம் இதுக்கு தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருமான வரி செலுத்துவோர், தொழில் வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகள், இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறவங்க, தொழில்துறையில் வரி செலுத்துகிறவங்க, டேக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் ஓய்வூதியம் பெறும் பென்ஷன் வாங்குறவங்க, இவங்கெல்லாம் இதுக்கு தகுதியற்றவர்கள். அடுத்து 4 சக்கர வாகனங்களின் உரிமையாளர்கள் தகுதியற்றவர்கள். கார் வச்சுருக்கவங்களுக்கு இது கிடையாது. அப்போ எல்லாரும் 2 சக்கரம் மட்டும் வச்சுக்கோங்கப்பா, எதுக்கு 4 சக்கரம், 2 சக்கரம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது என்ன அப்படின்னா விடியல் பயண திட்டம் தான். விடியல் பயண திட்டம் அப்படின்னா என்ன, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 8 மே 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விடியல் பயண திட்டம் அப்படின்னா என்னென்னா மகளிர் அன்று திருநங்கைகள் இலவச பேருந்து பயணம் செய்கிறது, அதான் விடியல் பயண திட்டம். மகளிரும் திருநங்கைகளும் இலவசமாக பேருந்தில் போயிட்டு வரலாம் அப்படின்ற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் வால்பாறை மலைப்பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு 2024-25 தமிழக பட்ஜெட்டில் இது அறிவிச்சிருக்காங்க. நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறையிலலாம் இந்த திட்டம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 5 ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடக்க நிகழ்ச்சி ஓப்பனிங் செரிமோனி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மணப்பள்ளி கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நீரிழிவு நோயாளிகள், இரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனை, வீடு வீடாக சென்று சோதனை. 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்ன போய் வீடு வீடாக போய் என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கா, பிளட் ப்ரெஷர், அப்புறம் சிறுநீரக நோய்கள் பரிசோதனை, வீடு வீடாக சென்று போய் இந்த பரிசோதனை மேற்கொள்கிறாங்க. அதான் மக்களை தேடி மருத்துவம், வீட்டுக்கே போய் மருத்துவம் கொடுக்குறாங்க. புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனை செய்யப்படும். நியூபார்ன் பேபிஸ்க்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, இல்லை ஏதாவது குறை இருக்கா அப்படின்றும் கண்டறிவதற்கான பரிசோதனையும் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸ்டார்ட் அப் எப்போ அப்படின்னா 5 ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5th ஒன் என்ன அப்படின்னா பாதம் பாதுகாப்போம் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 15 ஜூலை 2024. எங்கே ஓப்பனிங் செரிமோனி நடந்திருக்குன்னா சென்னையில் தொடங்கி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிப்பது, இதன் மூலம் கால் இழப்புகளை தடுப்பது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கால் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுமா, அதை ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி அதுக்கான கால் இழப்புகளை கால் எடுக்கிற மாதிரி நிலைமை வராமல் ஸ்டார்டிங்லேயே இதை கண்டுபிடிச்சி அதுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் தமிழகம் முழுவதுமே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் ஒரு பகுதி. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இது ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வீடு வீடாக போய் தானே பரிசோதனை மேற்கொள்கிறாங்க. அதான் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட ஒரு பகுதி தான் பாதம் பாதுகாப்போம் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் 6 தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 10 ஜனவரி 2024. தொடக்க நிகழ்ச்சி எங்கே ஓப்பனிங் செரிமோனி? திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் தொடங்கி வச்சுருக்காங்க. இது தொற்று நோய்களுக்கான சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறுவோர். இப்போ வேலை பார்க்குறாங்கல்ல, அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள்லாம் இதுக்கு பயன்பெறுவாங்க. இது எப்போ அப்படின்னா 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 50 லட்சம் தொழிலாளர்களை லேபர்ஸை பரிசோதனை செய்கிறதுக்காக இலக்கு. அங்கே ஏதாவது தொழில் வேலை பார்க்குறாங்கல்ல, அங்கே ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான திட்டம் தான் இது. இந்த தொழிலாளர்கள் தேடி மருத்துவம் திட்டம் எப்போ அப்படின்னா 10 ஜனவரி 2024 லாஸ்ட் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.